வணக்கம், வெல்கம் டு தமிழ் இங்கிலீஷ் கார்னர். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக்கிங் ரிலேட்டடாக இருக்கிற சென்டென்சஸ்லாம் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து கேஸ் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, காஃபி மேக் பண்ணுறது, அப்புறம் குழம்பு வைக்கிறது, அது மாதிரி பார்த்தோம். அதோட முடியல, நிறைய இருக்குது குக்கிங். ஸோ ஏ டு இசட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து சப்பாத்தி மேக் பண்ணுறது, ஒரு ஆம்லேட்டு, அப்புறம் இந்த ப்ரெஷர் குக்கர் அதை வச்சு என்னென்னலாம் நம்ம தமிழில் பேசுவோமோ அதெல்லாம் அப்படியே வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மேக்கிங் ப்ராசஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே மாவு பிசைறது தான். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மாவு மற்றும் தண்ணீரை கலந்து மாவு தயாரிக்கவும். என்னது மாவு மற்றும் தண்ணீரை கலந்து மாவு தயாரிக்கவுமா? எதுக்கு 2 தடவை மாவு வந்திருக்கு பார்க்கலாமா? மிக்ஸ் தி ஃப்ளார் அண்ட் வாட்டர் டு மேக் அ டோ. அதாவது மிக்ஸ் தி ஃப்ளார் அண்ட் வாட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? மாவு மற்றும் தண்ணீரை கலக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃப்ளோர் அப்படின்னா மாவு. இந்த மாவுங்கிறது எதை குறிக்குதுன்னா, இப்போ பேக்கெட்டில் வந்து கோதுமை மாவு இருக்குது, மைதா மாவு இருக்குது, அரிசி மாவு இருக்குன்னா, அது சோள மாவு இருக்குன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ளோர் மாவுன்னா ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி மாவு கூட உப்பு, தண்ணி, எண்ணெய் எல்லாம் கலந்து பிசைஞ்சு நம்ம ஒரு மாவு வச்சுருப்போம் இல்லையா? இது வந்து புரோட்டாக்கு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம், சப்பாத்திக்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம், பீஸாக்கு அப்படின்னு. ஸோ மாவு தண்ணியெல்லாம் கலந்து இப்போ வேற ஒரு மாவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அந்த கன்வெர்ட் ஆன மாவை வந்து தோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு தான் இங்கே போட்டிருக்காங்க, மிக்ஸ் தி ஃப்ளார் அண்ட் வாட்டர் டு மேக் அ தோ. தண்ணியும் மாவும் கலந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம தோ ரெடி பண்ண போகிறோம். தோனா என்ன? மாவு, தண்ணி இதெல்லாம் கலந்த மாவு தான் தோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் ஷார்ட்ஸில் வேணால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெளிவாக. ஓகே, மாவை மென்மையாகும் வரை பிசையுங்கள். நல்லா வந்து சாஃப்டாக வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி ஊற்றி ஊற்றி மாவு போட்டு பிசைவோம் நம்ம. knead the dough until it becomes smooth. இந்த இடத்துல கே இருக்கே, அதனால வந்து knead அது மாதிரி சொல்லணுமானா நோ. கே வந்து இங்கே சைலண்ட், நீட் அப்படி சொன்னாலே போதும். knead the dough until it becomes smooth. அது மென்மையாகிற வரைக்கும் என்ன பண்ணணுமா? பிசையணுமா. ஸோ நீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பிசையிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்மூத்தாக மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருவோம் இல்லையா? துணியை வந்து மேலே போட்டு அப்படியே விட்டுருவோம்ல, அதை பண்ண போகிறோம். மாவை மூடி விட்டு 30 நிமிஷங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எப்படி சொல்லலாம்? கவர் த டோ அண்ட் let it rest for 30 minutes. Cover the dough and let it rest for 30 minutes. ஓகே, இப்போ வந்து மாவு வந்து அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து பால்ஸாக அதை வந்து உருட்ட போகிறோம். மாவை சிறிய உருண்டைகளாக பிரிக்கவும். இது எப்படி சொல்லலாம்? டிவைட் தி டோ இன்டு ஸ்மால் பால்ஸ். குட்டி குட்டி பந்து மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம அதை டிவைட் பண்ணி வச்சுக்கணும். அதான் பிரிக்கணும். Divide the dough into smaller balls. இப்போ சப்பாத்தி வந்து நம்ம தேய்க்க போகிறோம். ஒவ்வொரு உருண்டையும் தட்டையான வட்டமான வடிவமாக உருட்டவும் அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு அந்த மாவை வச்சு மேலே வச்சு தேய்ப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம தேய்க்கிறதா என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ரோல் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோல் அவுட் ஈச் பால். ஒவ்வொரு பாலையும் எடுத்து அந்த மாதிரி ரோல் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்டூ அ ஃப்ளாட் ரவுண்ட் ஷேப். இது மாதிரி பண்ண போகிறோம். ரோல் அவுட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அதை ஃப்ளாட்டாக கொண்டு வர போகிறோம். ஃப்ளாட்னா தட்டையாக. ஓகேங்களா? ரவுண்ட் ஷேப் அப்படின்னா வட்ட வடிவம். தோசைகளை வந்து தவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிதமான சூட்டில் தவாவை சூடாக்கவும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? சூடு பண்ணுறோம். ஹீட் தி தவா ஆன் மீடியம் ஃப்ளேம். ஹீட் தி தவா ஆன் மீடியம் ஃப்ளேம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? உருட்டி வச்சுருக்கோம்ல மாவு, அதாவது இந்த இடத்துல உருட்டி வச்சுருக்குன்னா ரவுண்ட் பண்ணது கிடையாது, ரோல் அவுட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த தோசைக்கல் மேலே போட போகிறோம். அது எப்படி சொல்லலாம்? பிளேஸ் தி ரோல்டு டா ஆன் தி ஹாட் டவா. பிளேஸ் தி ரோல்டு டா ஆன் தி ஹாட் டவா. இப்போ வந்து மேற்பரப்பில் முட்டை தோன்றும் வரை சுடவும். முட்டை மீன்ஸ் நாட் கோழி முட்டை. இது என்ன அப்படின்னா, அந்த பப்பிள்ஸ் வரும் இல்லையா? ஸோ அது வர வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கே தெரியும், இந்த ப்ரௌன் கலரில் அப்படியே பப்பிள்ஸ் அங்கங்கே வரும்.
அதை பார்த்த உடனே அடுத்து திருப்பி போட்டுருவோம். ஸோ அந்த பபிள்ஸ் வர வரைக்கும் குக் பண்ணுங்க அப்படிங்கிறத குக் அன்டில் பபிள்ஸ் அப்பியர். குக் அன்டில் பபிள்ஸ் அப்பியர். சப்பாத்தியை மறுபக்கம் புரட்டி போட்டு மற்ற பக்கத்தையும் சுடவும். திருப்பி போடுவோம்ல சப்பாத்தியை, அது எப்படி சொல்லலாம்னா ஃப்ளிப் த சப்பாத்தி அண்ட் குக் தி அதர் சைடு. ஃப்ளிப் தி சப்பாத்தி அப்படின்னா சப்பாத்தியை புரட்டி போடுறது, திருப்பி போடுவோம் நம்ம, அதுதான் ஃப்ளிப் தி சப்பாத்தி. ஃப்ளிப் அப்படின்னா திருப்புறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃப்ளிப் தி சப்பாத்தின்னு அர்த்தம். அண்ட் குக் தி அதர் சைடு அப்படின்னா இன்னொரு பக்கம் இருக்கிற சப்பாத்திக்கு அதையும் குக் பண்ணு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஃப்ளிப் தி சப்பாத்தி அண்ட் குக் தி அதர் சைடு. முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைத்து ஊற்றவும். நம்ம இப்போ சப்பாத்தி வந்து முடிச்சிட்டோம், இப்போ வந்து ஒரு ஆம்லேட் வந்து போட போகிறோம். முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைத்து ஊற்றவும். முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். பிரேக் தி எக்ஸ் அப்படின்னா முட்டையை உடைக்கிறது. இன்டு அ பவுல் அப்படின்னா ஒரு பவுலில் தான் கிண்ணம், அதில் ஊற்ற போகிறோம். அது எப்படி சொல்லணும்? பிரேக் தி எக்ஸ் இன்டு அ பவுல். பிரேக் தி எக்ஸ் இன்டு அ பவுல். முட்டைகளை நன்றாக அடிக்கவும். அதாவது நல்லா என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்பூனோ இல்லைனா நம்ம கடலை மாவு கலக்கிறது வந்து போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை ஒரு வச்சுருந்தோம்னா நம்ம அது கிண்டுறது, அதை இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்க் த எக்ஸ் அன்டில் வெல் பீட்டன். விஸ்க் த எக்ஸ் அன்டில் வெல் பீட்டன். ருசிக்கு உப்பு மற்றும் மிளகாய்த்தூள் சேர்க்கும். இப்போ என்ன பண்ணுவோம், உப்பு மிளகாய்த்தூளாக நம்ம போட்டுக்கிறது தான். அது எப்படி சொல்லலாம்? ஆட் சால்ட் அண்ட் பெப்பர் டு டேஸ்ட். இல்லை ஆட் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் டு டேஸ்ட். என்ன வேணும், நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தவால வந்து எண்ணெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் ஏதோ ஒன்று நம்ம சேர்த்துக்கணும். அது எப்படி சொல்லலாம்? ஆட் ஆயில் ஆர் பட்டர் டு தி பேன். ஆட் ஆயில் ஆர் பட்டர் டு தி பேன். இப்போது முட்டை கலவை வந்து தவால வந்து ஊற்றணும். போர் தி எக் மிக்சர் இன்டு அ பேன். இப்போது போன வீடியோவில் வந்து போர் தி மில்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ என்ன பண்ணோம், பாலை வந்து ஊற்றணும். இந்த இடத்துல போர் தி எக் மிக்சர்னு இருக்குது. ஏன் எக்குன்னு இல்லாமல் எக் மிக்சர் இருக்குது? அதாவது இந்த மிக்சர் அப்படின்ற வார்த்தை எப்போ வரும்னா, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை கலந்து வைக்கிறப்போ அதை நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். போர் தி எக் மிக்சர் இன்டு தி பேன். கலவையை சமமாக பரப்பவும். ஸ்ப்ரெட் தி மிக்சர் ஈவன்லி. எல்லா இடத்துக்கு போகிற மாதிரி சமமாக என்ன பண்ணணும், அதை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட்னா பரப்புறதுன்னு அர்த்தம். ஸ்ப்ரெட் தி மிக்சர் ஈவன்லி. இப்போ என்ன பண்ணணும், நம்ம உடனே எடுக்கக்கூடாது. அந்த ஓரத்துலலாம் வந்து அப்படியே வரும், ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் அப்படியே வெந்து வரும் இல்லையா? அந்த டைம் வர வரைக்கும் என்ன பண்ணணும், அதை அப்படியே வச்சுருக்கணும். ஏன் நான் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து கற்றுக்கணும், தெரிஞ்சிடணும் அப்படின்ட்டு தான். ஓகே. குக் அன்டில் த எட்ஜஸ் ஸ்டார்ட் டு செட். எட்ஜ்னா அந்த ஓரங்கள் அப்படின்னு அர்த்தம். குக் அன்டில் த எட்ஜஸ் ஸ்டார்ட் டு செட். இப்போ ஒரு கரண்டி பயன்படுத்தி ஓரங்களை மெதுவாக எடுங்கள். ஜென்ட்லி லிஃப்ட் த எட்ஜஸ் வித் தி ஸ்பாட்டூலா. அது என்ன அது ஸ்பாட்டூலா அப்படின்னா, நம்ம தோசை கரண்டி பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை தான் வந்து ஸ்பாட்டூலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ட்லி லிஃப்ட் த எட்ஜஸ் வித் தி ஸ்பாட்டூலா. வந்துட்டோம். இப்போ குக்கரில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் போட்டு நீங்கள் வேக வைக்க போகிறீங்களோ அந்த பொருள்லாம் சேர்த்துக்கோங்க. அது எப்படி சொல்லணும்? ஆட் த இன்க்ரீடியன்ட்ஸ் இன்டு அ ப்ரெஷர் குக்கர். ஆட் த இன்க்ரீடியன்ட்ஸ் இன்டு அ ப்ரெஷர் குக்கர். ஓகே. இப்போ தேவையான அளவுக்கு என்ன பண்ணோம், தண்ணி ஊற்றணுமா? இப்போ ஊற்றலாமா? போர் வாட்டர் இன்டு தி குக்கர் அப் டு தி ரெக்வயர்ட் லெவல். ரெக்வயர்டு லெவல் அப்படின்னா தேவையான அளவு. போர் வாட்டர் இன்டு தி குக்கர் அப் டு தி ரெக்வயர்ட் லெவல். மூடியை மூடி நன்றாக பூட்டவும். பூட்டவும்னா பூட்டு வச்சு பூட்டுறதில்ல. ஸோ லாக் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் லாக் பண்ணுங்க அப்படிங்கிறத தான் தமிழில் சொல்லியிருக்கேன். க்ளோஸ் தி லிட் அண்ட் லாக் இட் ப்ராப்பர்லி. க்ளோஸ் தி லிட் அப்படின்னா லிட்னா மூடின்னு அர்த்தம். க்ளோஸ் தி லிட்னா மூடியை வந்து மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் லாக் இட் ப்ராப்பர்லி. என்ன பண்ணோம், கரெக்டாக அந்த பெல்ட் போட்டு லாக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ தான் லாக் இட் ப்ராப்பர்லி. இப்போ வந்து குக்கரை வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து வைக்க போகிறோம். அதை எப்படி சொல்லலாம்? பிளேஸ் தி குக்கர் ஆன் தி ஸ்டவ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு பொருளை வைக்கிறது அப்படின்னாலே பிளேஸ் அப்படி சொல்லலான்ட்டு. பிளேஸ் தி குக்கர் ஆன் தி ஸ்டவ். விசில் அடிக்கும்போது என்ன பண்ணணும், சிம்லையாவது என்ன ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேமுக்கு என்ன பண்ணணும் மாற்றுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்னா, ஒன்ஸ் த விசில் ப்ளோஸ்
reduce the heat to medium. Once the whistle blows, reduce the heat to medium. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இது விசில் அடங்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அது எப்படி சொல்லணும்னா turn off the heat and let the pressure release naturally. அது பாட்டுக்கு விட்டோம்னா அது ரிலீஸ் ஆகிடும். விசில் அடங்கட்டும் அப்படிங்கிறத let the pressure release naturally அப்படின்னு சொல்லலாம். மூடியை திறக்க வேண்டாம். do not open the lid immediately. இமிடியட்லினா உடனே அப்படின்னு அர்த்தம். do not open the lid immediately. மூடியை முறையாக திறக்கவும். open the lid carefully. open the lid carefully. இப்போ ஒரு 5 ஆக்ஷன்ஸ் இங்கே நடக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.